தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் முழுவதும் கிறிஸ்தவ குடும்பம் அதனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான ஒரு அருமையான ஒரு ஜெப வாரத்தை, அதுல நல்ல செய்திகளை கேட்கவும், நம்முடைய குடும்பங்களை மீண்டும் ஒரு முறை சீர்படுத்தி அதை தேவ சமூகத்துல மாசற்றதாக நிறுத்துவதற்கான ஒரு வழிகாட்டுதலாக இருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருடைய பார்வையில அருமையானது. கர்த்தர் எப்பொழுதும் குடும்பங்களை தான் அழைத்தார். குடும்பங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். அதை நாம் சபையாக விசுவாசிக்கிறோம். அதே போல இந்த வாரத்துல கோயம்புத்தூர் திருப்பூர் செக்ஷனுடைய இந்த குடும்ப ஊழியத்தினுடைய இலாக்கா மிக நேர்த்தியாக இதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறது. இலாக்கா இயக்குனரையும் அந்த சிடிஎஸ்னுடைய தலைமை போதகர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பிற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்டதான ஒரு தலைப்பு ஒன்று இருக்கிறது. தலைப்பு என்னவென்றால் ஃபீலிங் தி லவ், கொடுக்கப்படும் அன்பை உணர்ந்து கொள்வது. அந்த தலைப்புல நாம் இன்றைக்கு பார்க்கத்தக்கதாக சில நல்ல பிராக்டிக்கலான விஷயத்தை நம்ம படிக்க போறோம். அந்த சுவாரஸ்யமான தலைப்பு, சுவாரஸ்யமாக நாம் படிக்க இருக்கிறோம். இதை படிக்கும் பொழுது அப்படியே நம்முடைய குடும்பங்களில நடப்பதை நம் கண் முன்பாக கண்ணாடியிலே பார்க்கிறது போல பார்க்கக்கூடிய விதத்துல ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. குடும்பங்களில நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் சில நேரங்களில், ஏன் அநேக நேரங்களில் அந்த அன்பை உணர்ந்து கொள்வதில் பிரச்சனை இருக்கிறது. நாம் எங்கே தவறுகிறோம், யாரிடத்தில் தவறு இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம், சற்று நேரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆங்கிலத்துல ஒரு காமிக் ஸ்டோரி ஒண்ணு இருக்குது. அந்த ஸ்டோரியுடைய பெயர் ஷெர்லாக் ஹோம்ஸ். இது ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி, துப்பறிகிற ஒரு கதை. இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு காமிக்கல் ஸ்டோரி, ஒரு கட்டுக்கதை தான், துப்பறிகிற கதை. அது கற்பனையாக புனைக்கப்பட்ட ஒரு கதை. இதுல இரண்டு முக்கியமான நபர்கள் இருப்பார்கள், இருவரும் நண்பர்கள். ஒருவர் பேர் ஷெர்லாக் ஹோம்ஸ், அவர் தான் துப்பறிவாளர். இன்னொருவர் டாக்டர் வாட்சன். அது ஒரு காமிக் ஸ்டோரி, நிறைய கதைகள் உள்ளே இணைந்திருக்கும், தொடர்கதையாக வரும். இருவரும் ஒரு நாள் அந்த கதையில ஒரு கேம்பிங் போலாம், முகாம் போகலாம் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து கேம்பிங் போறாங்க. நம்ம தேசத்துல அந்த மாதிரி கேம்பிங் எல்லாம் நம்ம அதிகமா போறது இல்லை. ஆனால் மேலை நாடுகளில கேம்பிங்கிறது ஒரு தனி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற ஒன்று. போய்கொண்டிருக்கிற வழியில இரவானது. இருவரும் ஒரு டென்ட் போட்டு அதெல்லாம் தங்கி இருந்தாங்க. நைட் ஆன உடனே டென்ட்டுக்குள்ள ரெண்டு பேரும் தூங்கலான்னு உள்ள போயிட்டாங்க. திடீர்னு நள்ளிரவுல ஷெர்லாக் ஹோம்ஸ் முழிச்சு பாக்குறாரு. முழிச்சுட்டு டாக்டர் வாட்சனை எழுப்புறார். அவர் தூக்கம் வரல, வாட்சன் எழுப்புறார். எழுப்பி படுத்துக்கொண்டே வானத்தை பார்த்து கேட்கிறார், டாக்டர் வாட்சன், வானத்தை பார்த்தால் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று ஒரு கேள்வி கேட்கிறார். உடனே டாக்டர் வாட்சன் படித்த மேதாவி. உடனே அவர் சொல்லுகிறார், வானவியல் படி
பல கோடி நட்சத்திரங்களை நான் பார்க்கிறேன், அதில் அநேக கோள்கள் இருக்கிறதையும் நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு தொடர்ந்து பேசுகிறார். ஜாதகவியல் படி, ஆஸ்ட்ராலஜி படி சனி உச்சத்தில் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். காலவியல் படி இப்பொழுது காலை 3 மணி என்று சொல்லுகிறார். அதிகாலை 3 மணி ஆகிறது. அந்த டைம் பார்த்து அவர் என்ன செய்யறாருன்னு சொல்றார். தொடர்ந்து அவர் பேசுகிறார். வானிலையில் இலவியல் படி காற்று கொஞ்சம் வறட்சியாக இருக்கிறது, ஆகவே பகல் நேரம் நமக்கு இதமாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் இடத்துல திரும்பி, சரி உனக்கு என்ன தோன்றுகிறது என்று சொல்லுகிறார் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். உடனே ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்லுகிறார், அட முட்டாளே, எனக்கு நம்முடைய டென்ட்டை யாரோ திருடி போயிட்டாங்கன்னு எனக்கு தோன்றுகிறது, எனக்கு தெரிகிறது என்றார். இவங்க தூங்க போகும்போது டென்ட்டுக்குள்ளதான் தூங்குனாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது யாரோ டென்ட் திருடிட்டு போயிட்டாங்க. முழித்து பார்க்கிற போது டென்ட் இல்ல, அதனால வானம் தெரிகிறது. வானத்தை பார்த்து உனக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டார். இவர் டென்ட் போனது, பறி போனது, தொலைந்து போனது, திருடு போனது எதுவும் உணராமல் அவர் பேசிக் கொண்டிருந்தார். இப்படிதான் நம்முடைய குடும்பத்திலும் அன்பு என்கிற ஒன்றை யாரோ திருடி சென்று விட்டார்கள். யாரோ திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்பது கூட தெரியாமல் நாம் பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், பல்வேறு கண்ணோட்டங்களை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய சிந்தனைகளில் எது தொலைந்து போனது என்பது கூட நாம் அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 12வது வசனம் சொல்லுகிறது, அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இது கடைசி நாட்களுக்குரிய அடையாளங்களில் ஒன்று. அன்பு தணிந்து போகும் என்பது குடும்பத்தில் இருக்கிற அன்பும் தணிந்து போகும் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. கடைசி நாட்களுக்குரிய ஒரு அறிகுறி, ஒரு அடையாளம், குடும்பத்தில் இருக்கிற அன்பும் காணாமல் போகும். நாம யார் அதை மறுக்க முடியும்? ஆகவே இன்றைக்கு அன்பின் ஆழத்தை குடும்பங்கள் உணர மறுக்கிறது, அன்பின் அர்த்தத்தை புரிய மறுக்கிறது. நாளடைவில் அன்பு தொலைந்து போனதையும் அது மறுக்கிறது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நாம் நன்றாக அன்பாக இருக்கிறோம், ஒருவருக்கு ஒரு நன்றாக புரிந்து வைத்திருக்கிறோம் என்று குடும்பங்களில் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில இருக்கலாம், அல்லது கணவன் மனைவிக்கு இடையில இருக்கலாம். தேடி பாருங்க, அன்பு எங்கேயோ காணாமல் போய்விட்டது. நாம் அதை புரிந்து கொள்வது, உணர்வது மிக அவசியம். நான் சும்மா கேட்கிறேன், கடைசியா உங்க வீட்டுல அன்பு என்பதை நீங்கள் உணர்ந்தது மறக்க முடியாத அனுபவம் என்றைக்கு? மறக்க முடியாத அளவிற்கு கணவன் மனைவிக்கு காண்பித்த அந்த அன்பு என்றைக்கு? அல்லது மனைவி கணவனுக்கு காண்பித்த அன்பு என்றைக்கு? எத்தனை நாள் ஆயிற்று? பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மத்தியில இருந்த அன்பை வெளிப்படுத்தி அதை நீங்கள் ருசித்து பார்த்த நாள் என்றைக்கு? உணர்ந்த நாள் எப்பொழுது? அதை நாம் சிந்திக்க வேண்டும். எப்போ நாம கடைசியா என் பெற்றோரை நான் நேசித்தேன்? எப்பொழுது நான் கடைசியாக என் பிள்ளைகளை நான் நேசித்தேன்? எப்பொழுது நான் கடைசியாக என் மனைவியை நான் நேசித்தேன்? அந்த நாள், அந்த நிமிடம், அந்த உணர்வு ஞாபகம் இருக்கிறதா? அல்லது என் மனைவி இந்த வார்த்தையை பேசிவிட்டால், என் தகப்பன் இந்த வார்த்தையை பேசிவிட்டார், அது மறக்க முடியாத வடுவாய் இருக்கிறதே. எத்தனை முறை அன்பை பகிர்ந்து கொண்டிருப்போம், அந்த நினைவுகள் நமக்கு இருக்கிறதா? பரிதாபம் இல்ல? ஒரு வார்த்தை பேசிட்டோன்னா அதை சுமந்துட்டே தெரியுறோமே வீட்டுல. அதே போல அன்பு செலுத்தி இருப்போம் பாருங்க, அதே நினைவுக்கு வருவதில்லை. அன்பு காமிச்சிருப்போம் வீட்டுல, அது ஏன் ஞாபகத்துக்கு வர்றதில்லை? அது ஏன் நீங்காத
நினைவுகளாய் இருப்பதில்லை. அது ஏன் மலரும் நினைவுகளை ஏற்படுத்துவதில்லை? அன்பை நாம் தரமற்றதாக பார்க்கிறோம். அன்பை தற்காலிகமானதாக பார்க்கிறோம். பிரச்சனை அதனாலதான் நாம் அன்பை உணர முடியவில்லை, உணரவும் மறுக்கிறோம். இன்னும் அன்பை ஒருவர் கொடுக்கும் பொழுது அது அன்பு என்பது கூட தெரியவில்லை. அந்த உணர முடியாத நிலைக்கு காரணங்கள் என்ன? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு 7 விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த 7ம் நம்முடைய தவறுகள், குடும்பத்திலே காணப்படக்கூடிய சில தவறுகள். என்னென்ன தவறுகளை நாம் செய்கிறோம்? இந்த தவறுகள் எந்த வகையில அன்பை புரிந்து கொள்வதற்கு, உணர்வதற்கு நமக்கு வழி நடத்துகிறது, தடை பண்ணுகிறது? ஒரு யூனிவர்சல் கரன்சி ஒண்ணு இருக்கிறது. அதுக்கு பேர் தான் அன்பு. இது உலகம் முழுவதிலும் இருக்குகின்ற ஒன்று. ஒரு கரன்சி, ஒரு நாணயம் இருக்கிறது என்றால், ஒரு செலவாணி இருக்கிறது என்றால், அந்த நாணயம் கொடுக்கும் பொழுது வாங்குகிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நாம் செலுத்தும் பணம் மற்றவர் பயனடைய வேண்டும். அதே போலதான் நாம் செலுத்தக்கூடிய அன்பு என்கிற அந்த கரன்சியும் மற்றவருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். அல்லது அது செல்லணும், செல்லுபடியாகணும். உதாரணமா இந்தியாவில் டாலரை கொடுத்தோம்னா செல்லாது. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இந்தியாவுக்கு ரூபாய் கொடுக்க வேண்டும், இந்திய செலவாணி கொடுக்க, இந்திய நாணயத்தை கொடுக்க வேண்டும். ஒரு தேசத்தில் மற்றொரு தேசத்தினுடைய நாணயம் செல்லுபடியாகாது. அதுபோலதான் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பணத்தை, அதாவது நாணயத்தை, அதாவது அன்பை பரிமாற்றம் செய்து கொள்கிறோம். கணவன் மனைவியாக இருக்கட்டும், அது பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கட்டும், நாம் அன்பை பரிமாறிக்கொள்கிறோம். ஆனால் பெறுகிறவருக்கு அது பிரயோஜனமாக இருப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் நாம காண்பிக்கிற அன்பு அங்க செல்லுபடி ஆவதில்லை. அது எங்கேயோ ஒரு தவறு இருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. கவனிச்சுக்க முடியுதுங்களா? நம்ம கொடுக்கிறோம், அன்பை தான் கொடுக்கிறோம். ஆனா அவங்க அதை அன்பா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த நாணயம் அவங்களுடைய கடையில செல்லாது. நான் அன்பா தானே இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம், நிரூபிக்க பார்க்கிறோம். அது மற்றவருக்கு பிரயோஜனமாக அமைவதில்லை. மனைவி துபாய் நாணயத்தை எதிர்பார்க்கும் போது கணவன் இங்கிலாந்து நாணயத்தை கொடுத்தால் அங்கு செல்லாது. ஆனா இருவரும் எப்படியாகிலும் தன் அன்பை, தன் நிலையை, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தி விட வேண்டும் என்றுதான் முயற்சி எடுக்கிறோம். முயற்சிகள் எல்லாம் கடைசியாக தோல்வியாக முடியும். எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார், எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் பிள்ளைகள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளவுதான் அன்பு செலுத்தினாலும் கணவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இப்போ நாம் சரியான நாணயத்தை கொடுக்கிறோமா? அந்த கடையில அந்த நாணயம் செல்லுபடி ஆகுமா? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. முதலாவது 7 விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 7 தவறுகள். முதலாவது தவறு என்ன? பொற்சட்ட கன்னி, பொறி. தெரியும், மத்திய 7ஆம் அதிகாரம் 12வது வசனம் தான் பொற்சட்டம். இட் இஸ் a general law, rule. பொதுவான ஒரு சட்டம் இது. சட்டம் என்ன? மத்திய 7:12 சொல்லுகிறது, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுதான் பொற்சட்டம். திஸ் இஸ் கால்ட் கோல்டன் ரூல். எல்லாருக்குமே தெரியும். நாம் என்ன செய்ய விரும்புகிறோமோ, மற்றவர்கள் நமக்கு என்ன செய்ய நாம் விரும்புகிறோமோ அதை நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். இது சரியானது, இதுல எந்த தவறும் இல்லை. இந்த சட்டம் நியாயமானது, ஆவிக்குரியது, இது பொதுவானது. ஆனால் இதே ஒரு கண்ணியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்கே? குடும்பத்துல. இது எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். மனைவி டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே சமைத்து
என் கணவருக்கு பரிமாறி விடுகிறேன், அன்போடு பரிமாறி விடுகிறேன். ஆகவே நான் சமையல் செய்து அன்போடு பரிமாறி ருசியாக சமையல் செய்து நான் பரிமாறி வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து துணிமணிகள் எல்லாம் துவைத்து வைத்து இதெல்லாம் நான் செய்து விடுகிறேன். இதுதான் மனைவி கொடுக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கரன்சி தான் கொடுக்குறாங்க. என்ன தேவையான உணவு செஞ்சிடறாங்க, பாத்திரம் எல்லாம் விளக்கிறாங்க, எல்லாம் செஞ்சிடறாங்க. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. கணவன் தன் அன்பை எப்படி வெளிப்படுத்துறான் பாருங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுத்து விடுகிறாங்க. இல்லையா? 2 பேரும் செஞ்சது தப்பா? இல்லவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனைவி தன் கணவனுடைய பசி ஆற்றுகிறாள். தன் கணவனுக்கு எது பிடிக்குமோ அதை செய்து கொடுக்கிறாள். கணவன் தன் மனைவிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கிறார். 2 பேரும் அவர்கள் செஞ்ச அன்பின் வெளிப்பாடை முடித்துவிட்டு திருப்தி அடைகிறார்கள். என் பங்கு முடிந்தது என்று நினைக்கிறார்கள். 2 பேரும் செய்தது தவறில்லை. ஆனால் குடும்பத்திற்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். குடும்பத்தில் சட்டம் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொன்னா, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப விஷயம் நான் சும்மா கேட்கிறேன். உணவை சமைத்து கொடுத்து விட்டால், உணவை தேவையான விதத்துல ருசிகரமாய் செய்து கொடுத்து விட்டால், அன்பை காண்பித்து விட்டோமா என்றால், அதுக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எத்தனையோ ஹோட்டல் இருக்கு. அங்க இதை விட ருசியா விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கணவன் தேவையான அல்லது பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டால் நான் பங்கு முடிந்தது, அவ்வளவுதான். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், இதுல நீங்க எதனாலும் வச்சுக்கலாம். அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிடலாம். எல்லா பொருளும் வந்து பிளிங்கிட் சொன்னா எல்லாமே வந்துடும். இது விஷயம் புரிஞ்சுக்க முடியுதுங்களா? நான் சமைத்து கொடுத்தும் ருசியாய் சமைத்து கொடுத்தும் அவர் என் அன்பை புரிந்து கொண்டதே இல்லை. நான் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தும் அவர் என் அன்பை புரிஞ்சுக்கிறதே இல்லை. விஷயம் கவனிங்க. நாம எப்படி அதை நினைக்கிறோம்? நமக்கு எது திருப்தி என்று, நமக்கு எது அன்பு என்று நாம் நினைக்கிறோமோ அதை கணவனுக்கு கொடுக்கிறோம். ஆகவே இந்த இந்த கண்ணிக்குள்ள இந்த பொறிக்குள்ள நம்ம சிக்கி கூடாது. மற்றவர்களுக்கு என்ன தேவையோ, மற்றவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ, என் கணவன் எதை எதிர்பார்க்கிறாரோ, என் மனைவி எந்த இடத்தில் அன்பு என்பதை உணர்கிறாளோ அதை தான் நான் கொடுக்க வேண்டும். நான் இதுதான் அன்பு, என் பாணி இதுதாங்க, என்கிட்ட இருக்கிறதாங்க கொடுக்க முடியும் என்பது அல்ல அன்பு. அப்படி கொடுக்கும்போது அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அதை நம்ம நிறைய விளக்கமா படிக்க போறோம். இரண்டாவது ஒரு நோய்குறி, மனதை அறியும் கணினி நோய்குறி, மைண்ட் ரீடர் கம்ப்யூட்டர் சிண்ட்ரோம். இது கொஞ்சம் சுவாரஸ்யமானது. இது வந்து மனைவிகளுடைய பிரச்சனை. மனைவிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, பொதுவா இது பெண்களுடைய பிரச்சனை. என்ன பிரச்சனை? என் கணவன் எனக்கு என்ன பிடிக்கும்னு அவருக்கு தெரிஞ்சாதான் அவர் என் மேல அன்பா இருக்கிறாருன்னு அர்த்தம். நான் இப்ப என்ன நினைக்கிறேன் அவருக்கு தெரியணும்ல. நான் கல்யாணம் பண்ணிருக்கிறேன், எதுக்கு கல்யாணம் பண்ணிருக்கிறேன், எதுக்கு அவர் எனக்கு தாலி கட்டினாரு, நான் இப்ப என்ன யோசிக்கிறேன் அவருக்கு தெரியணும். கணவன் ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு, எனக்கு இந்த கலர் பிடிக்குமா, எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கூட அவருக்கு தெரியல பாருங்க. நியாயமா தான் இருக்குது என்ன கேட்கும்போது, கரெக்டா இருக்கு. பைக்ல போய்கிட்டே இருக்கும்போது சம்பாஷணைகள் நடக்கிற சம்பாஷணைகள் சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு கடையை பார்த்த உடனே நிறுத்தணும். நிறுத்தாம போயிட்டா, இந்த கடை போன தடவை வரும்போது நீங்க எனக்கு இதை வாங்கி கொடுத்தீங்க, நான் நல்லா இருக்குன்னு சொன்னல, இந்த தடவை ஏன் நீங்க நிறுத்தல?
எனக்கு உங்களுக்கு என் மேல அக்கறை இல்லை, அன்பு இல்லை. விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தங்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கணவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது மைண்ட் ரீடர் கம்ப்யூட்டர் சிண்ட்ரோம். அதனால மைண்ட் ரீடர் கம்ப்யூட்டர் சிண்ட்ரோம் அப்படின்னா ஒரு கேள்வி. முதல்ல கணவனுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது தெரியணும் அப்படின்னா அவர் ஒரு மைண்ட் ரீடிங் கம்ப்யூட்டரா இருக்கணும். நீங்க கம்ப்யூட்டரை கல்யாணம் பண்ணீங்க இல்ல, அவர் கம்ப்யூட்டர் கிடையாது, அவர் ரோபோட் கிடையாது. மைண்ட ரீட் பண்றதுன்னு சில கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அதை இப்படி வச்சுட்டோம்னா நம்ம மைண்ட்ல என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிடும். அவர் மனுஷன், அவர் மனிதன். நான் என்ன நினைக்கிறேன் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே புரிய முடியாத ஒன்று, புரிந்து கொள்ள கஷ்டப்படுகிற ஒன்று, ஆழமாய் இருப்பது என்ன அப்படின்னா பெண்களுடைய மனது. அதை எந்த அறிவியல் அறிஞராலும் புரிந்து கொள்ள முடியும். அதை ஒரு கணவன் புரிந்து கொள்ளணும் என்று நினைப்பது நியாயமானது அல்ல. அவர் மனுஷன், மனிதன். சரிங்களா? அவர் நிறைய சிந்தனைகள்லாம் இருக்கும். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரு பெர்ஃபெக்ட் மேன்? ஒருத்தருமே கிடையாது. நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்ஃபெக்டாக முயற்சி எடுத்துட்டு ரெண்டு பேருமே, கணவன் மனைவி ரெண்டு பேருமே இம்பெர்ஃபெக்ட் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து பெர்ஃபெக்டான கப்புலா ஆகணும். அவ்வளவுதான். நீங்க திருமணம் செய்தது கம்ப்யூட்டர் அல்ல, ஒரு மனுஷனை திருமணம் பண்ணிட்டு இருக்கீங்க. மறந்துடுங்க. அதுக்கு ஒரு உதாரணம். ஒரு பிரச்சனையோடு மனைவி வீட்டுக்கு வர்றாங்க, வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. இப்போ மன அழுத்தத்துல வர்றாங்க. சொல்றாங்க கணவனை பார்த்து, எங்க மேனேஜர் யாரோ வேலை செய்யற அந்த மேலாளர் ஒருத்தர், எங்க வேலை செய்யறாங்களோ அந்த இடத்துல இருக்கிற மேலாளர், என்ன பேர் வச்சுக்கலாம், பிரின்சிபல்னு சொல்லிக்கலாம், அல்லது மேனேஜர்னு சொல்லிக்கலாம், அல்லது ஹெச்ஆர்னு சொல்லிக்கலாம், நீங்க எதனாலும் சொல்லிக்கணும். அவர் இன்னைக்கு ரொம்ப திட்டாருங்க அப்படின்னு மனைவி தன் கணவரிடம் சொல்லும் போது கணவனுடைய காதுல அது வேற மாதிரி விடும். என்ன தெரியுமா விடும்? இது எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. இதுதான் மனைவி கணவன் புரிஞ்சுக்குவார். நீங்க பிரச்சனையை சொல்றீங்கன்னா ஆப்வியஸா அது தீர்வு தானே, தீர்வு தெரியணுன்றதுக்காக பிரச்சனையை சொல்றோம். இதுதான் நம்ம புரிதல் இல்ல. எல்லா கணவனுக்கும் அப்படிதான் புரியும். ஆக்சுவலா மனைவி என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம பார்ப்போம். ஆனா கணவன், இவளுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லணும். உடனே கணவன் என்ன சொல்றாரு, அப்படியா இனிமேல் திட்டுனா வேலையை விட்டுருவேன்னு சொல்லிடு அவர்கிட்ட. என்ன அவனை திட்டுறான்? இது எதிர்பார்க்கல அவங்க. வேலையை விடுறதுக்காக வந்து சொன்னாங்க இல்ல. கணவன் என்ன நினைச்சு சொல்லுவாருன்னா, இதை சொன்னா மனைவி சந்தோஷப்படுவான்னு நினைச்சிட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அது கிடையாது, அது தேவையில்லை மனைவிக்கு. மனைவிக்கு என்ன தேவை தெரியுமா? அப்படியாம உன்னை திட்டாராமா, அவர் ஏமா உன்னைய திட்டினாரு, உன்னைய போய் திட்டாரு, அவங்க கூட சேர்ந்து எம்பத்தைஸ் பண்ணணும். கவலைப்படாதம்மா, தைரியமா இரு, நான் இருக்கேன் உங்க கூட. இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க டப்புன்னு ஒரு தீர்வை கொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சொல்றது இந்த மனுஷன் புரிஞ்சிக்கவே இல்லை பாரு, என் மன கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. கணவன் இப்போ இந்த அம்மா சொல்லி முடிச்சோன்னே இந்த அம்மா திரும்பவும் சோகமா இருக்கும். இதுக்கு புரியாது, என்னன்னா நம்ம தீர்வு சொன்னோம் இந்த அம்மா சோகமாவே இருக்குதுன்னா, இந்த அம்மா மனசுல என்னன்னா, கணவன் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இவ்வளவு சொன்னோம் நம்மளை மதிக்கல பாரு என் மனைவி அப்படின்னு பிரச்சனை புரிஞ்சு. சரிங்களா? சோ இந்த இடத்துல ரெண்டு பேரும் அன்பதான் காமிக்கிறாங்க, ஆனா எங்கேயோ பிரச்சனை இருக்குது. சரிங்களா? So he is not a computer.
யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கிடையாது. பொறுமையா இருந்து நிதானமா அவங்களுடைய மனதை தயவு செய்து கணவன்மார்கள் எல்லாரும் எதை நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிறீங்களோ மனைவியினுடைய மனசை படிச்சு புரிஞ்சுக்கணும். மனைவிமார்கள் நீங்க எதை யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறீங்களோ இல்லையோ கணவனிடத்துல இருந்து தயவு செய்து உங்க மனசுல ஆழத்துல என்ன நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கீங்களோ அதை அவர் சொல்லணும்னு நீங்க நினைக்காதீங்க. அது நடக்காது. அவரை மனுஷனா இருக்க விடுங்க. பாவ மனுஷன்ல பாவ பலவீனம் எல்லாம் இருக்குது பத்தி. மூன்றாவது பிரச்சனை இது ப்ரொவைடர் சிண்ட்ரோம். இது கணவனுக்குரிய பிரச்சனை. வேற மனைவி பார்த்தோம். கணவனுடைய பிரச்சனை. கணவன்மார்களுக்கு என்று சில தேவைகள் இருக்கு. என்ன அப்படின்னா, மனைவி கணவனை ரசிக்கணும் கணவன் நினைப்பாரு, ஆனா சொல்ல மாட்டாரு. எல்லா கணவரும் அப்படிதான். மனைவி தன் கணவரை பார்த்துட்டு ட்ரெஸ்ஸை பார்த்து நல்லா இருக்குன்னு கணவர் நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு கணவர் நினைப்பாரு, ஆனா நல்லா இருக்குதான்னு கேட்கலாம் மாட்டாரு. சரிங்களா? ரசிக்கணும்னு நினைப்பாரு, ஆனா அதை காட்டிக்க மாட்டாங்க. அது ஏதோ அப்படியே காலர் எல்லாம் தூக்கி விட்டுட்டு எதுவுமே கண்டுக்காத போல இருக்கிறது. ஆக்சுவலா மனசுக்குள்ள தன் மனைவி தன்னை ரசிக்கணும்னு நினைப்பாரு. அப்புறமா கொஞ்சம் அப்படி கம்பானியன்ஷிப்போட பொழுது போக்குறதுக்கு ரெக்ரியேஷன்லாம் அப்படி சந்தோஷமா ஜாலியா அப்படி போயிடணும். இதுல எது சிக்கல் வந்துடக்கூடாது. தோழமையோடு இருக்கணும். அது அவரு என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் தோழமையோட நடந்துக்கணும். அவர் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் தோழமையோட அப்படி பழகிட்டு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அப்புறமா மனைவி எல்லா வேலைகளையும் செய்து வீட்டு வேலைகள் எல்லாம் மனைவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாரு. இதெல்லாம் வீட்டுல உள்ள வேலைகள் எல்லாம் சரியாக நடந்துட்டா கணவன் திருப்தி அடைஞ்சிருவாங்க. இதுதான் கணவனுடைய தேவை. கணவன் என்ன நினைக்கிறாருன்னா, தன்னுடைய வீட்டுக்கு தேவையான எல்லாம் வாங்கி கொடுத்துட்டா அது ஒரு பெரிய சாதனையா நினைக்கிறது. இன்னும் வேண்டாங்க. வீட்டுல இருக்கிற கணவன் ஒரு நாள் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டாலே அப்பா இன்னைக்கு மனைவிக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவியும் செஞ்சு. ப்ரொவைடர் சிண்ட்ரோம் இது. ஆனா மனைவிக்கென்று உணர்ச்சிகளின் தேவை இருக்கிறது. அதை பூர்த்தி செய்ய வேண்டும். நீங்கள் பொருட்களை வாங்கி கொடுப்பது அல்ல, நீங்க வீட்டுல இருக்கிற எல்லா பில்லையும் கட்டிட்டீங்க என்பதல்ல, நீங்க போன் பில் எல்லாம் கட்டிட்டீங்க என்பது அல்ல, நீங்க ரீசார்ஜ் பண்ணி விட்டுட்டீங்க என்பது அல்ல. சில உணர்ச்சிகளுக்குரிய தேவைகள் இருக்கிறது. அவங்க அழுகும் போது நீங்க பரிதவிச்சீங்களா? அனுதாபமா பாத்தீங்களா? அவங்க கையை பிடிச்சீங்களா? என்ன பண்ணீங்க? சோ கணவனுக்குரிய வேலை வாங்கி கொடுக்கிறது தான். அதை நீங்கள் அன்பை வெளிப்படுத்தி விட்டோம் என்று நினைச்சு திருப்தி அடைந்து விடக் கூடாது. அது ஒரு பெரிய சாதனையா நம்ம நினைச்சிருக்கோம். அப்படி அல்ல. மனைவிக்கென்று சில உணர்வுகள் உண்டு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது பிரச்சனை, இதுவும் ஆண்களுக்குரிய பிரச்சனை. ஆண்கள் பாருங்களேன், வெளியில சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை தெரியுமா? மனைவி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள், குடும்பம், பிள்ளைகள், மனைவி என்று ஒரு அழுத்தம் வந்துவிட்டால், அல்லது மனைவி கணவனிடத்துல நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு ஒரு குறை சொல்லிவிட்டால், மனைவி கணவன் இடத்துல ஒரு குறை சொல்லிவிட்டால், ஒரு தப்பு இது இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா, அந்த கிரிட்டிசிசம் இருக்குல்ல, அது கணவனால தாங்கிக் கொள்ளவே முடியாது. அது என்ன கிரிட்டிசிசமா இருக்கட்டும், என்ன குறை கூறுதலாக இருக்கட்டும், சிரிச்சுக்கிட்டே நீங்க கூட சொல்லலாம். நீங்க சொல்ற எந்த குறையும் கணவன் தாக்கப்பட்டதாகவே உணர்வான். ஏன்னா நம்மால எப்படி தெரியுமா, எப்பயுமே தான் ரசிக்கப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும் என்றே நினைப்பது. ஆனா வெளியில காட்டிக்கிறது. ஒரு சின்ன குறை சொல்லிட்டோம்னா அங்க ஈகோவுக்கு அங்க வழிவகுத்து விடுது. இது ஒரிஜினல் சைக்காலஜி. சோ அப்படி மனைவி சொன்ன உடனே கணவன் அவனுக்குன்னு ஒரு குகை ஒண்ணு வச்சிருக்கிறான், தனி குகை. அந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவான்.
சிலருக்கு குகை எது, ரூமுக்குள்ள போய் படுத்துக்கிறது. சிலருக்கு குகை பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறது. நிறைய வீட்டுல கணவன்மார்கள் நிறைய நேரம் பாத்ரூம்ல இருப்பாங்க. காரணம் எப்ப சொல்ல இல்லாம கொஞ்சம் நேரம் இருக்கிற இடம் அந்த இடம் தான். இது ரொம்ப ஈஸி கணவனுக்கு. அதாவது உடனே வெளியில போயிடும். வெளியில அப்படி ஒண்ணு சொல்லாம அப்படியே வெளியில எந்திரிச்சு போயிடும். இதுக்கு காரணம் தான் தாக்கப்பட்டதாக உணர்கிறார். அந்த இடத்துல அன்பை புரிஞ்சிக்கவே முடியறதில்ல. மனைவி தான் புறக்கணிக்கப்பட்டதாக உணர்கிறாள். கணவன் இப்படி பேசாம போயிட்டா, வெளியில எந்திரிச்சு போயிட்டா, கதவை பூட்டிக்கிட்டா, தான் புறக்கணிக்கப்பட்டது போல, என்னை வந்து அவரு ரொம்ப சீப்பா நினைக்கிறாரு என்பது போல, தன் அன்பை புரிந்து கொள்ளல என்பது போல நினைத்து விடுகிறார். பாருங்க, தட் இஸ் லோன்லி கேவ் ஆஃப் மென். டெய்லி நல்லா சமைச்சு வயிறை நிரப்பலாம். ஆனால் சுயமரியாதைக்குரிய பசியை தீர்க்கவில்லை என்றால் அவன் அந்த குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவான். சோ அன்பு அந்த இடத்துல புரிந்து கொள்ளப்படுவது இல்லை. 5வது, காலியாகிற அன்பு பாத்திரம், எம்டி லவ் டேங்க். சில சினாரியோ சொல்றேன், ஒரு 2 சினாரியோ சொல்றேன். ஒரு 2 வீலர் இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த 2 வீலர் நிக்காம தடையில்லாம ஓடணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவைன்னா எரிபொருள் தேவை, ஃபியூவல் தேவை, பெட்ரோல் தேவை. இப்ப கேள்வி, அந்த வாகனத்தை இயக்க இயக்க எரிபொருள் குறையுமா? ஆமா, குறையும். கண்டிப்பா எரிபொருள் குறையும். இப்ப எரிபொருள் குறைய குறைய என்ன செய்யணும் அப்படின்னா எரிபொருள் நிரப்ப வேண்டும். அது குறைய குறைய போட்டுக்கிட்டே இருக்கணும். இது ஒரு சினாரியோ. 2வது சூழ்நிலை, இப்போ நிறைய விதமான வாகனங்கள் இருக்கிறது. உதாரணமா எலக்ட்ரிக் பைக்குக்கு எரிபொருள் என்னது? எலக்ட்ரிசிட்டி. டீசல் காருக்கு எரிபொருள் என்ன? டீசல். பெட்ரோல் காருக்கு பெட்ரோல் எரிபொருள். கேஸ் காருக்கு கேஸ் எரிபொருள். ஏரோப்ளேனுக்கு ஜெட் ஃபியூயல் எரிபொருள் அல்லது ஒயிட் பெட்ரோல் எரிபொருள். இப்போ டீசல் காருக்கு பெட்ரோல் போட்டீங்கன்னா என்ன ஆகும்? வாகனம் பழுதடைஞ்சிடும், ஓடவே ஓடாது. அது அப்புறமா சரி பண்ணவும் முடியாது, சீஸ் ஆகும், இன்ஜின் சீஸ் ஆகும். சோ சரியான ஒரு வாகனத்துக்கு தேவையான எரிபொருள் அவசியம். அந்த எரிபொருள்ல நம்ம மாற்றணும்னா வண்டி இயங்காது. இது 2வது சூழ்நிலை. அதே போலதான் குடும்பத்துல ஒவ்வொருவரும் தளர்வில்லாமல் செயல்பட வேண்டுமானால் அன்பு என்கிற எரிபொருள் தேவைப்படுகிறது. பொதுவானது அன்பு தான், ஃபியூவல் எரிபொருள் தான் பொதுவானது. அன்பு என்பது பொதுவானது. ஆனால் அந்த அன்பு சில காரணங்களால் குறைவுபடுகிறது. என்னென்ன காரணங்கள்? அன்புல அப்படியே அன்பை வெளிப்படுத்த முடியாத நிலைமைக்கு கொண்டு போகிறது சில சூழ்நிலைகள். என்னென்ன? வேலைப்பளு ஜாஸ்தியா இருக்கும்போது அன்பு இருக்கும், ஆனா காட்ட முடியாது, ஏன்னா வேலைப்பளு ஜாஸ்தியா இருக்கும். அல்லது மனைவி கண்டுகொள்ளவே இல்லைன்னா அந்த இடத்துல அன்பு குறையுது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வே கண்டுபிடிக்கலன்னா அந்த இடத்துல அன்பு குறைஞ்சு போறது. முறிஞ்சு போன ஒரு நம்பிக்கை, ட்ரஸ்ட் இல்லாம போயிடுச்சுன்னா அன்பு குறைஞ்சு போயிடுது. பாசம் இல்லாம ஒரு அஃபெக்ஷனே இல்ல அப்படின்னு அன்பு குறைஞ்சு போயிடும். இதெல்லாம் அன்பு என்கிற ஃபியூயல் குறைந்து போறதுக்கான காரணங்கள். குறைந்து போவது இயல்புதான். ஒரு மனுஷன் வந்து 100க்கு 100% 24 மணி நேரம் 24 into 7 நாட்களும் அப்படியே எப்பயுமே ரொமான்டிக்கா அன்பா இருக்க முடியுமான்னு முடியாது. அப்பப்போ சில காரியங்கள் வந்து அதை என்ன செஞ்சுக்கிறதுன்னா வெளிப்படுத்த முடியாம தடை பண்ணுகிறது. ஆனா எப்படி எல்லாருக்கும் அன்பு தேவையோ அது போல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அன்பு தேவை. அதுதான் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அது வழங்கப்பட வேண்டும். நாம் தவறான எரிபொருளை செலுத்தினால் எப்படி வாகனம் பழுதடையுமோ அப்படி அவர்கள் புரியாத மொழியில் நாம் பேசினால் உறவும் பழுதடையும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். அனைவருக்கும் தாய்மொழி ஒன்றுதான் என்ற எல்லாருக்குமே இருக்குது. எல்லாருக்கும் தாய்மொழி என்ற ஒன்று எல்லாருக்கும் இருக்குது. மற்ற மொழிகள் தெரிந்திருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு 3 லாங்குவேஜ் தெரியும், உங்களுக்கு ஒரு 5 லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கலாம். எல்லா லாங்குவேஜ்லயும் நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஆனா தாய்மொழியில் பேசும்போதுதான் உணர முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படிதான்
எல்லாருடைய அன்புக்கும் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தாய்மொழி ஒன்று இருக்கிறது. அந்த தாய்மொழியில் பேசினாதான் அன்பு உணர்த்தப்படும், உணர முடியும். அவங்களுடைய மொழியில நீங்க பேசலன்னா, நீங்க பேசுறது புரியும், ஆனா அவங்களால உணர முடியாது. வெரி சிம்பிள். அன்பை ஏன் உங்க கணவர் உணரல, ஏன் மனைவி உணரல? அவங்க மொழியில நீங்க பேசல. என்னது? 5 மொழி இருக்குதுங்க, அன்பு மொழி. லவ் லாங்குவேஜஸ், 5 லவ் லாங்குவேஜஸ். முதலாவது, பாராட்டுகிற வார்த்தைகள். கணவனுக்கும் இருக்கலாம், மனைவிக்கும் இருக்கலாம். அவங்க எப்போ அன்பை உணர்வாங்கன்னா, சிலருக்கு எல்லாருக்கும் இல்ல, சிலருக்கு எப்போ அன்பு உணர்வாங்கன்னா, தான் பாராட்டப்பட்டால் என் கணவர் என்னை நேசிக்கிறான்னு உணர்வாங்க, என் மனைவி என்னை நேசிக்கிறாருன்னு உணர்வாங்க. என்னது? நீ அழகா இருக்கிற அப்படின்னு சொன்னா மனைவிக்கு அது பிடிக்கும் அப்படின்னா அதை சொல்லுங்க. சரிங்களா? இப்ப அந்த பாராட்டுகிற வார்த்தைக்கு மனைவிக்கு பிடிக்கல, நீங்க அழகா இருக்குன்னு சொன்னா என்ன ஐஸ் வைக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. விஷயம் புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்கு அந்த மொழி புரியல. உணவு நல்லா இருக்குது, உன் ட்ரெஸ் நல்லா இருக்குது, இந்த வேலையை நல்லா செஞ்ச, கணவனை பார்த்து மனைவி சொல்லுவது. நான் உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூன்னு சொல்றது. நீ என்னுடைய வாழ்க்கையில வந்தது நான் செஞ்ச பெரிய அதிர்ஷ்டம், பெரிய பாக்கியம். இதெல்லாம் சொல்லியிருக்கோமான்னு தெரியல. ஏன்டா இந்த பொண்ணு வந்துச்சு, ஏன்டா இவரை கட்டிக்கிட்டோம் சொன்னாங்க. ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கை துணையோ, ஏன் உங்களுடைய பிள்ளைகளுக்கோ இதுதான் லவ் லாங்குவேஜ் இருக்கலாம். பாராட்ட உங்களுடைய பிள்ளைகள் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா அவங்கள பாராட்டுங்க. அதுதான் அவங்க லவ் லாங்குவேஜ். சரிங்களா? அந்த மொழியில நம்ம பேச பழகிக்கணும். ஒரு ஒரு வார்த்தை கூட பாராட்டாம மற்ற காரியங்கள் எல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது அவங்களுக்கு மகிழ்ச்சியே அளிக்காது. இரண்டாவது மொழி ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ், சேவை என்னும் செயல்பாடு, செயல்கள். சொல்லுவாங்க ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் than வேர்ட்ஸ். நீங்க பாருங்க, என்னென்ன செய்யலாம்? சமையல்ல உதவி செய்யலாம் கணவன் மனைவிக்கு, கணவனுடைய வேலையில் மனைவி உதவி செய்யலாம். இதெல்லாம் அவங்களுக்கு இதுதான் பிடிக்கும்னா செய்யலாம். இப்ப பாருங்களேன், 10 வருஷமா ஒரு கணவர் என்ன பண்றாரு, தன் மனைவியை பார்த்து டெய்லி காலையில கிச்சனுக்குள்ள போவாரு, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு வந்துருவாரு. டெய்லி நடக்கும். பார்க்கும் போதெல்லாம் ஐ லவ் யூ சொல்லுவாரு. அவர் உண்மையிலேயே நேசித்து தான் சொல்றாரு, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லுவாரு. இந்த அம்மா பக்கத்து வீட்டுல அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லியிருக்குது, என் கணவர் அவர் வெறும் வார்த்தை தான் ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு சொல்றாரு, அது வெறும் வார்த்தை தான். ஒரு நாள் கூட கிச்சன்ல வந்து எனக்கு வெங்காயம் வெட்டி கொடுத்ததே இல்லை அப்படின்னு. நீங்க சொன்ன அந்த ஐ லவ் யூ அவங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. அப்ப அவங்க எப்ப அன்பை உணர்றாங்க? நீங்க போய் வெங்காயம் வெட்டி கொடுத்தா, பாத்திரம் விலைக்கு கொடுத்தா, அதுதான் என் கணவர் என்னை நேசிக்கிறான்னு உணர்வாங்க. இப்ப நம்ம தப்பான கிஃப்ட கொடுத்துட்டே இருக்கோம், தப்பான கிஃப்ட கொடுக்கணும். சோ லவ் லாங்குவேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். மூன்றாவது, சிலர் பாருங்க, பரிசு பொருட்களை கொடுத்தீங்கன்னா போதும், அது எவ்வளவு சின்ன பொருளா இருந்தாலும் சரி, எவ்வளவு விலை குறைவாக இருந்தாலும் சரி, பரிசு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அன்பை உணர்வாங்க. ஆனா அவங்க கிட்ட போயிட்டு நீ இன்றைக்கு ரொம்ப அழகாக இருக்கிறாய், சரி என்ன வாங்கிட்டு வந்த? ஒன்னும் வாங்கிட்டு வரல, அப்ப போ. புரியுதுங்களா? சோ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விலை மதிப்புள்ளதாக இருக்க வேண்டும் என்பதே அல்ல, எதிர்பாராத சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா சிலருக்கு பிடிக்கும். சோ அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் பிடிக்குமோ புரியுமோ அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வெரி சிம்பிள். சிலருக்கு வந்து பரிசு பொருட்கள் வாங்குறதே பிடிக்காது, ரொம்ப விலை கொடுத்து வாங்கினா பிடிக்காது. அந்த சின்ன பொருள் வாங்க, எதுக்கு இதை போய் வாங்கிட்டு வந்து எதுக்கு ஒன்று கேட்டனா அப்படின்றாங்க. ஸோ அவங்களுக்கு அது பரிசு பொருள் பிடிக்கலன்னா அதை வாங்கி கொடுக்க கூடாது. சிலருக்கு நீங்க எவ்வளவுதான் அன்பா பேசினாலும் ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா தான் படா இப்பதான்ப்பா என்ன நேசிக்கிறாருன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நாலாவது, தரமான நேரம், குவாலிட்டி டைம். நான் திரும்ப சொல்றேன், குவாலிட்டி டைம். இது இருவரும் சேர்ந்து நடைபயிற்சி, வாக்கிங் போறது, 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போறது, 2 பேரும் சேர்ந்து புத்தகம் படிக்கிறது, இதுதான் குவாலிட்டி டைம். இந்த குவாலிட்டி டைம்ல வித்தியாசம் இருக்குது. மற்ற வேலைகளை செஞ்சுக்கிட்டே அவங்க கூட பேசுறது அல்ல,
தனியா அதற்காகவே ஸ்பெண்ட் பண்ணி டைம் பேசுறது, அதுதான் குவாலிட்டி டைம். மற்ற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே மனைவி கிட்ட பேசிக்கிட்டே இருப்பதல்ல. அந்த அந்த நேரத்தை அவங்களுக்கு என்று ஒதுக்குவது, அதாவது அந்த நேரத்தை கணவனுக்கோ மனைவிக்கோ என்று ஒதுக்குவது. இது சிலருக்கு பிடிக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஸ்பெண்ட் பண்ணணும். சிலருக்கு பிசிக்கல் டச் பிடிக்கும். இப்போ சின்ன குழந்தைல இருந்து நம்ம அப்படிதான் வளர்ந்துருக்கிறோம். யாராவது நம்ம தலையை அப்படியே தட்டி கொடுத்தா, தோல்ல தட்டி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அதுதான் நம்ம பழகி இருக்கிறோம். சோ சிலர்கிட்ட வந்து கைப்பிடிச்சு சொல்லணும். அதாவது பிள்ளைகளை போய் தட்டி கொடுத்து, தோல்ல தட்டி கொடுத்து, அவங்கள கட்டி தழுவி பிள்ளைங்களை, அங்கதான் அவங்க அன்பை உணர்வாங்க. நீங்க அவங்க கிட்ட போயிட்டு இங்க வா, அங்க நின்னுக்கோ, நான் சொல்றதெல்லாம் கேளு, நான் உன்னை நேசிக்கிறேன், அவனுக்கு புரியவே புரியாது. இப்ப நேசிக்கிறது எப்படி காட்டணும் அப்படின்னு அந்த பிள்ளைகளை கட்டி தழுவுவது, தலையை கோதி விடுவது. சிலருக்கு அதுதான் பிடிக்கும். அவங்களுடைய லவ் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் அவங்க பாதுகாப்பை உணர்வார்கள். 6, கம்பாரிசன் சிக்னஸ். நம்மளுடைய மனைவியை, நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்களோட ஒப்பிடுவது. இது நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. இங்கே அன்பு புரிந்து கொள்ளப்படவே முடியாது. உங்கள் வாழ்க்கை துணை மற்றவர் அல்ல, அவங்க யூனிக். ஒவ்வொருவரும் யூனிக். எப்படி உங்களுடைய எல்லாருடைய கைரேகையும் வேறுபடுகிறதோ அப்படிதான் எல்லாரும் வேறுபட்டவர்கள். யூனிக் பர்சனாலிட்டி. அவங்கள மற்றவர்களோட ஒப்பிடாதீங்க. அவங்கள போல என் மனைவி இல்ல, அவங்கள போல என் கணவன் இல்ல, இந்த பையன் போல என் பையன் இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒப்பீடு செய்யாதீங்க. பெற்றோர்கள் ஒப்பீடு செய்யாதீங்க பிள்ளைகளை. இது அன்பு அவங்களால புரிந்துக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளவே முடியாது. 7வது, எல்லாவற்றையும் என் கணவர் துவங்கணும் அல்லது என் மனைவி துவங்கணும் வெயிட் பண்ணாங்க. அன்பா பேசணுமா? ஏன் அவர் பேசினா என்ன, ஏன் நீ பேச மாட்டியோ? இப்படி எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க துவங்குங்க. அன்பாக பேசுவதாக இருக்கட்டும், கருணையாக பேசுவதாக இருக்கட்டும், இயல்பாக பேசுவதாக இருக்கட்டும், அல்லது ஒரு குடும்பத்தினுடைய காரியங்களை குறித்து பேசுவதாக இருக்கட்டும். அது பெரிய சண்டை வந்துருச்சு, இந்த இடத்துல யார் முதல்ல பேசுறது, அவர் ஆரம்பிக்கட்டும் என்பது இல்லாமல் நீங்கள் துவங்குங்க. அங்கதான் அன்பு புரிந்து கொள்ள. ஆகவே நாம் செய்யக்கூடிய சில தவறுகள், சின்ன காரியங்கள், கொஞ்சம் நேரம் நடந்து போய்விட்டது, இந்த காரியங்கள் நம்மளுடைய குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு சில தடைகள் நம்மிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. அப்படி இல்லாதபடிக்கு தெய்வ சமூகத்துல நாம் சரியான நிலைமையில கடந்து போவோம். இந்த தவறுகள் எல்லாம், இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் செய்யாம நாம் மற்றவர்களுக்காக, அதாவது நம் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக வாழ்வோம். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து பழகுவோம். நாம் எதை அன்பு என்று நினைக்கிறோமோ அதை கொடுக்க வேண்டாம். அவர்கள் எது அன்பு என்று நினைக்கிறார்களோ அதை கொடுங்க. அதுதான் ஃபேமிலி ரூல். அதை கொடுத்து பாருங்க. இப்போ சொன்ன இந்த 7 காரியங்களையும் குறித்து வைத்து வாழ்க்கையில கொண்டு வாங்க. குடும்ப வாழ்க்கை சமாதானமாக ஆசிரியப்பார். எங்களை நேசிக்கின்ற எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, அருமையான இரவு வேளைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். பல்வேறு இடங்களிலே இருந்து நாங்கள் இந்த இணைப்புல இணைந்திருக்கிறோம். பல்வேறு குடும்பங்களாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் நேசிக்கிறோம், குடும்ப அங்கத்தினர்களை நாங்கள் நேசிக்கிறோம். ஆனால் நாங்கள் கொடுக்கிற அன்பு, பெற்றோர்களுடைய அன்பை பிள்ளைகள் புரிந்து கொள்ள முடியவில்லை, பிள்ளைகளுடைய அன்பை பெற்றோர்கள் புரிந்து கொள்ளவில்லை, கணவன் மனைவிக்கு இடையில புரிந்து கொள்ளாத நிலை, உணர முடியவில்லை. இதெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் சில காரியங்களை நாங்கள் இன்றைக்கு படித்தோம். இந்த நியதிகளை எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வர கிறிஸ்துவானவர் எங்களை நேசிப்பதிலும் அப்படிதான், எங்களுடைய தேவையை உணர்ந்து நேசிப்பீர். அப்படி எங்களுடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களுடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும்.
அதே போல அவருடைய பலவீனங்களையும் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு, அதையும் அதோடு கூட பலவீனங்களை ஏற்றுக்கொள்வதல்ல, ஆனால் பலவீனத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கு பக்குவத்தை தான். எல்லாரிடத்திலும் பலவீனங்கள் உண்டு. பலவீனத்திலும் நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தார். ஒருவர் நேசிக்கிற குடும்பங்களாய் குடும்பங்கள் காணப்படட்டும். அன்பு வழிந்தோடட்டும். அன்பு புரிந்து கொள்ளப்படட்டும். அன்பு உணரப்படட்டும். நல்ல குடும்பங்களாக, அட்வென்த் குடும்பங்களாக எல்லாருடைய குடும்பங்களும் காணப்பட கோயம்புத்தூர் திருப்பூர் செக்ஷனுடைய ஊழியக்காரர்கள், விசுவாச குடும்பங்கள், அதை வழிநடத்துகிற தலைவர்களுடைய குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் விசேஷமாக நீர் ஆசீர்வதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.